ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் குடும்பம் சாய் உஷாராணி. இன்றைக்கி என் வீட்டில் ஒரு மனிதன், ஒரு 40 வயது தகுந்த மனிதன் இருக்கும். கொரடா வேணும், வயிறு முறுக்குன்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொன்னேன். இல்லைன்னு சொல்லும்போது அவன் போகாம இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நின்னாப்புல. நின்றுட்டு இப்படி அப்படின்னு பார்த்தாப்புல. எனக்கு மனசுக்குள்ளே அப்போல்லாம் இரவு 8 மணி. மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. என்னடா இவன் எப்படி பார்க்குறான்னு. நானும் எங்கள் சின்ன பொண்ணு இருந்தோம். அவங்க ஒரு குட்டி குழந்தை, அவங்களுக்கு வீட்டில் இருந்தோம். 2 சின்ன சின்ன பசங்க, அவ்வளோதான், வேறு யாரும் இல்லை. ஆனால் நான் இருக்கிற வீடு வாடகை வீடு 10 வீடு மேலே இருக்குது. அதில் இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவன் புதுசாக தான் இருக்குது, எனக்கு பார்த்த மாதிரியே தெரியல. அப்படி இருக்கும்போது இல்லை சொன்ன போயிட்டான். அதோட பயந்துட்டு சரி கிச்சனில் துணியெலாம் கிச்சனை தொடச்சிட்டு துணி எடுத்துன்னு வெளியில் காய போடலாம் அப்படின்னு சொல்லி வந்தபோது துணி காய போட்டு நின்ன பெரிய கேட்டு. அந்த கேட்டு தானாக திறந்துக்கிட்டு அப்படியே காற்று ஆகாசமாக உள்ளே ஓடி வந்துச்சு. ஓடி வந்தோடனே சாய்பாபா நீங்கள் தான், சாய்பாபா நீங்கள் தான், சாய்பாபா நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் அந்த கேட்டு திறக்கது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு. தொடர்ந்து அவர் வந்தார். ஒரு 10 நிமிஷம் என் மேலே உட்கார்ந்து எனக்கு அதிகமாக சாமி வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகளை கொடுத்து, அவர் சாமியே அவன் தவறானவனை அவர் அப்பாவே சொல்லிட்டாரு. நான் உன்னை யார் வந்தாலும் தொட விட்டுருவனான்னு கெவுளி ரூபமாக அப்படி சொல்லி முடித்தார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதை